தேவஜனம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை பாலாக் அறிந்து கொண்டான். பாலாக் என்றால் மோவாபின் ஆவி, தேவ ஜனம் அல்ல. அப்ப தேவ ஜனம் இல்லாதவர்கள் தேவ ஜனத்தை பார்த்து பயப்படுவார்கள். இவங்களை அழிக்க முடியாது, என்ன பண்ணலான்னு சொல்லி இவங்க ஜனத்தையே ஒருத்தர் எழுப்புவோம். வேதம் சொல்லுகிறது, உன் குடும்பத்தை அழிக்கணும்னா வேற ஒருத்தர் வர வேண்டியதில்லை. உங்க குடும்பத்துக்கு விரோதமா அந்நியனுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்நியன் ஒண்ணு செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்குள்ளே எழுப்புவான். அதான் பாலாக்கின் ஆவி. சபைக்குள்ளே தேவ ஜனத்துக்குள்ளே எழும்புவார்கள். எழுப்பி அவன் என்ன சொல்றான், இந்த ஜனத்தை அவளை சபித்து விட்டார்கள் என்றால் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம். இதான் தந்திரம். கிறிஸ்துவ குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏன் வருது என்றால், குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களுக்குள்ளே பாலாக்கின் ஆவி, மோவாபின் ஆவி எழும்பி